அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். இந்த கோர சம்பவம், துயர சம்பவம் 245 உயிர்களை பறித்த இந்த கோர சம்பவம் இது இந்தியா மட்டும் இல்லை, குளோபல் ஏவியேஷன் செக்டார்லேயே ஒரு ஷாக் வேவ்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. சில கேள்விகள்லாம் நண்பர்கள் நம்மள்கிட்ட கேட்டாங்க. ஏவியேஷன் செக்டார் எப்படி போய்கிட்டு இருக்கு, போயிங்கை நம்ம ஏன் வாங்கினோம், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பல கேள்விகள். ஃபர்ஸ்ட் ஏர்லைன் மிஷாப் இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு, அப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓவராலாக நம்ம ஒரு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவம் இது நடக்கும்போது நம்ம எல்லாருமே உடனே பிளாக் பாக்ஸ் எங்கே அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். பட் அதை தாண்டி நாம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பல விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நியூட்ரல் அனாலிசிஸ் இங்கே தேவை. ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு இப்போ யார் சொன்னாலும் அது வெறும் ஸ்பெக்குலேஷன் தான். பட் என்னெல்லாம் ஸ்பெக்குலேஷன் பேசப்படுது, அங்கே அந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, 625 ஃபீட்டு அது அந்த ஹைட்டுக்கு போனோன்னே அது டிசெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டலுக்குள்ளே போய் அது கிராஷ் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளால் அங்கே பார்க்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த என்ஜினோட நாய்ஸ் நம்ம கேட்க முடியுது. ஸோ த்ரஸ்ட் ஃபெயிலியரா, என்ஜின் த்ரஸ்ட் ஃபெயிலியரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் நமக்கு அங்கேயே கிடச்சிருது. பட் அதற்கப்புறம் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதாவதுங்க, ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது அதோட லேண்டிங் கியர், அதாவது இந்த டயர் இருக்குது பார்த்திங்களா கீழே, அந்த டயர் வந்துட்டு உள்ளே இழுத்துருவாங்க. ஏன் அதை இழுப்பாங்க அப்படின்னா, ஏரோடைனாமிக்கலி அப்போ தான் அதுக்கு லிஃப்ட் கிடைக்கும். அந்த ஏரோப்ளேன் மேலே போகிறதுக்கு ஏரோடைனமிக்கலாக அந்த டிசைன் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த டேக் ஆஃப் பண்ண உடனே சீக்கிரமாக அந்த லேண்டிங் கியரை உள்ளே எடுத்துருவாங்க. காரணம் என்னென்னா, அப்போ தான் அதுக்கு அந்த ட்ராக் இருக்காது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்சர்வ் பண்ணப்படுதுன்னா, இந்த விங் ஃப்ளாப்ஸ். விங் ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஃப்ளைட்டோட விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு கீழே ஃப்ளாப்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளாப்ஸ் கீழேயே இருந்ததா இல்லை மேலே இருந்ததா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா அப்போ வந்துட்டு அதை ட்ராகை குறைக்கும். அப்போ டேக் ஆஃப் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும், ஒரு பொசிஷனில் ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். லேண்ட் பண்ணும்போது அது வேறு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். இது ரெண்டுமே ஒழுங்காக பார்க்கப்படலையா, இந்த கான்ஃபிகரேஷன் சரியாக வைக்கப்படலையா, இல்லை இந்த கான்ஃபிகரேஷனை மாற்ற முடியாத, மேனுவல் ஓவர் ரைட் பண்ண முடியாத ஒரு பொசிஷனில் அவர் இருந்தாரா, யார் அந்த பைலட். அந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு 8100 ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஹவர்ஸ் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. ரெண்டு பேருமே மும்பையை சார்ந்தவங்க. ஸோ இந்த கேபின் க்ரூவில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர், 2 ஆட்கள், 2 பைலட்ஸ், ஒரு பைலட் ஒரு கோ பைலட், அப்புறமா 10 கேபின் க்ரூ எல்லாருமே இதில் இறந்ததாக நமக்கு தெரிய வருது. ஸோ இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது எதுவுமே இந்த நேரத்தில் யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே தான் இந்த கான்ஃபிகரேஷனில் தான் எதாவது பிரச்சனை வந்திருக்கும். இருந்தாலும் பிளாக் பாக்ஸு, அதுக்கப்புறமா அந்த டிஜிட்டல் ரெக்கார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட புரிதல். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த போயிங் அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்ட் இது மோசமான ஏர்கிராஃப்டா, இது எப்படி ஏர் இந்தியா வாங்கிச்சு, இந்த ஏர் இந்தியா இதை வாங்கிச்சு, இவங்க குவாலிட்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, இதே ஃப்ளைட்டு இதை எப்போ இந்தியாவுக்கு கொண்டு வராங்கன்னா 2014 கொண்டு வராங்க. 2014 இந்த ஃப்ளைட்டை இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது, அப்போ அதை போய் அந்த டெலிவரி எடுப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா அந்த காரை டெலிவரி எடுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டெலிவரி எடுத்த பைலட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார்னா, இந்த ஃப்ளைட்டு ரொம்ப நல்லா ஃப்ளை பண்ணுது, கிட்டத்தட்ட 25 to 30 வருஷம் இது ஒழுங்காக ஃப்ளை பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 11 வருஷத்துலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது வரைக்கும் இதற்கு முன்னாடி இந்த போயிங்கை, இந்த ரக விமானத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VTANBன்னு இதை சொல்லுவாங்க. போயிங் 787 அப்படிங்கிறது தான் இதோட, இந்த விமானத்தோட அந்த மாடல் பேர். ஸோ இந்த ட்ரீம் லைனர் அப்படின்னு அறியப்படக்கூடிய இந்த விமானம் இத்தனை வருஷமாக, இந்த 11 வருஷமாக எந்த விதமான ஹல் டேமேஜும் நடக்கலை. ஹல் டேமேஜ்னா என்ன அப்படின்னா, மெயினாக அந்த பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளாம் உட்காந்து பயணிப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எந்த ஒரு டேமேஜும் நடக்கலை. இந்த ட்ரீம் லைனரில் எந்த விதமான பிரச்சனையும் இது வரைக்கும் நடக்கலை. அந்த டேட்டாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் இது வரைக்கும் இந்த ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை ஃப்ளைட்ஸ் இவங்க போயிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேசஞ்சர்ஸ் போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2200 தடவை இது டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1175 ஃப்ளைட்ஸ் இது ஆப்ரேஷனலாக இருக்குது. அப்போ 1 பில்லியன் பேசஞ்சர்ஸ் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இதில் மேஜராக ஹல் டேமேஜ் எதுவும் நடந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த ட்ரீம் லைனரில் நடந்ததில்லை. ஸோ இது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இந்த போயிங் கம்பெனி மேலேயும் இந்த போயிங் ட்ரீம் லைனர் மேலேயுமே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ போயிங் கம்பெனி அப்படிங்கிறது அது பேரண்ட் கம்பெனி.
அப்போ அந்த போயிங் கம்பெனியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு நம்மளோட ஒரு ஆஸ்ட்ரோனாட், அவங்க அங்கே மேலே மாட்டியிருக்காங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மாட்டியிருக்காங்க. அப்போ அந்த போயிங் கம்பெனினால தான் அவங்களால தான் அது வந்து இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, 737 மேக்ஸ் கிராஷ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த போயிங் கம்பெனி மேலே இருந்துச்சு. இது ரெண்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரீம் லைனர் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ட்ரீம் லைனரில் எந்த விதமான பிரச்சனையும் வர முடியாது அப்படின்னு. ஆனால் சில விசில் ப்ளோவர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இந்த போயிங் கம்பெனியில் வேலை செஞ்சு இதில் ஏதோ கோளாறு இருக்குது, இதில் ஒரு குளறுபடி இருக்குது, இதனால் மக்களோட உயிருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு வெளியே வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் விசில் ப்ளோவர்ஸ். இங்கே 2 முக்கியமான விசில் ப்ளோவர்ஸை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இவர் பேர் வந்து ஜான் பார்னெட். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் குவாலிட்டி மேனேஜராக இந்த போயிங் ட்ரீம் லைனர் பிளான்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 வந்து பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த பிபிசியில் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிங்க்கு வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா பல நாடுகள் வந்து போயிங் ஃப்ளைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஏர்லைன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை டெலிவர் பண்ணும். அப்போ அவங்களுக்கு ஒரு டைம் லைன் இருக்குது. அந்த டைம் ப்ரெஷரை, அண்டர் ப்ரெஷரை இவங்க மேலே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் மேலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த எம்ப்ளாயீஸும் ப்ரெஷரில் இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்டாண்டர்ட் விஷயங்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சப்ஸ்டாண்டர்டாக கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. இது ரொம்பவே தீவிரமாக அந்த காலத்தில் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆக்சிஜன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலேருந்து ஆக்சிஜன் மாஸ்க் விழும், அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இன் கேஸ் ஆஃப் லேண்டிங் இன் வாட்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம். அப்போ அந்த ஆக்சிஜன் சிஸ்டமும் அது சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர் வைக்கிறார். ஆனால் இவர் 2024 மர்மமான முறையில் இறக்குறார். மர்மமான முறைன்னு கூட சொல்ல முடியாது. எப்படின்னா, செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் கன்ஷாட், ஒரு கன்ஷாட் எடுத்து இவரே கொண்டுக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இன்னொரு முக்கியமான நபர் சாம் சலிகாம் அப்படிங்கிறவர் 2024 அவங்க அட்டார்னிஸை யூஸ் பண்ணி ஒரு சூட் ஃபைல் பண்ணுறாரு. அதாவது எவ்ரி போயிங் 787 ட்ரீம் லைனர் ஷுட் பி கிரவுண்டட், இந்த எல்லா ஃப்ளைட்டையுமே நீங்கள் கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிங் டிசைன் பண்ணும்போது, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது, அதை அசெம்பிள் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறாங்களே, அங்கே டைனி கேப்ஸ், சிறு இடங்கள் எல்லாத்தையும் விட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஓவரால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த கேப்ஸ்னால ஸ்டெபிலிட்டி குறையும், அப்போ வேர் அண்ட் டேர் ஜாஸ்தியாகவும் லைஃப் பாதிக்கப்படும். ஸோ ஆகையினால இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் போயிங் மேலே குற்றச்சாட்டு ஆல்ரெடி இருக்குது. இப்போ போயிங் ஆரம்பிச்சிலேருந்து 11 வருஷம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் காலத்தில் போயிங்க்கு வேறு சில பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது, தரஸ்ட் பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைனா கூட வேறு பிரச்சனைகள் இருந்தது. உதாரணத்துக்கு லித்தியம் பேட்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரிஸ் வந்துட்டு ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இது போல் மற்ற இதர பல பிரச்சனைகள் இருந்தது. பட் மெயின் ஹல்லையோ ஏவியேஷன்லையோ பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் போயிங் 787 காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதில் என்ன விஷயம்னா, இந்த போயிங் ஏன் வாங்கினாங்க, 787 ஏன் ஏர் இண்டியா அக்வயர் பண்ணாங்கன்னா, 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்துட்டு கேபின் ப்ரெஷர். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கேபின் ப்ரெஷர்னா 8000, இப்போ நம்ம 20,000 ஃபீட்டுக்கு போனாலும் ஒரு 8000 ஃபீட்டில் இருக்கிற மாதிரி தான் எஃபெக்ட் இருக்கும். இது பேர் தான் கேபின் ப்ரெஷர், சிமுலேட்டட் ப்ரெஷர். அப்போ மற்றதுலாம் 8000 ஃபீட் இருக்கிற மாதிரி காட்டினா, இது 6000 ஃபீட் இருக்கிற மாதிரி காட்டும். அப்போ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ். இது ஒரு காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, ஃபியூவல் எஃபிஷியன்சி. இது வந்துட்டு ஃபியூவல் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம லிட்டருக்கு எவ்வளோப்பா கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபியூவல் எஃபிஷியன்சி அப்படி இருந்தே 1.25 lakh லிட்டர்ஸ் போட்டு தான் இங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணி அது லண்டனுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. பட் இருந்தாலும் இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால தான் இது வாங்கப்பட்டிருக்கு. ஸோ போயிங் மேலே குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்தோடனே அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த முக்கியமான கேள்வி, இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? டாட்டாஸ் இதை வாங்கிட்டாங்களே அப்படின்னு பண்ணும்போது, இங்கே வந்துட்டு நம்ம இந்த சிவில் ஏவியேஷன் செக்டார் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, உலகம் எங்கும் எப்போ ஒரு நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போதோ, 4th largest எக்கானமின்னு நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக ஏர் டிராவல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா, உடான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சு இந்த ஏர் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2014 இந்த மோடி கவர்மெண்ட் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நிறைய சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ் எல்லாம் முதல்லாம் மெயின் சிட்டியில் மட்டும் தான், சிட்டியோட அவுட்டர் ஏர்போர்ட் இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருச்சியோட இப்போ கரண்ட் ஏர்போர்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மாதிரி பல ஏர்போர்ட்ஸை எல்லா ஊர்லேயுமே இவங்க
இங்கே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த ஏர் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த ஏர் கனெக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது சேஃப்டியும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க 2018 இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து எல்லாருக்குமே எஃபிஷியன்சி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. இந்த நாடு இத்தனாவது ரேங்க்ல இருக்குது ஏர் சேஃப்டியில் அப்படின்னு. அப்போ 2018 இந்தியா 102வது பொசிஷனில் இருக்குது. ஆனால் இப்போ 2024 பக்கத்தில் டாப் 50க்குள்ளே வந்துட்டோம் நம்ம. அதாவது 48வது பொசிஷனில் நம்ம இருக்கோம். 48வது பொசிஷன், 50வது பொசிஷன் தான் இஸ்ரேல் இருக்குது. பட் நம்ம 48வது பொசிஷனில் இருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி இந்த எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் U1மே நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா 85% இப்போ கொடுத்துருக்கு. 2018 நமக்கு 66% தான் இருந்தது. இப்போ நம்ம 85% வந்திருக்கோம். ஸோ நேஷ்னல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி நாம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்ஹேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்துல வந்துட்டு ராம்மோகன் நாயுடு அவர்கள், யூனியன் மினிஸ்டர் ஃபார் சிவில் ஏவியேஷன், அவர் அங்கே இருக்கார். அமித்ஷா அவர்கள் இருக்காங்க, மோடி அவர்கள் இருக்காங்க, குஜராத் ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க, குஜராத் சிஎம் இருக்காங்க. எல்லாருமே ஆன் டியூட்டியில் இருக்காங்க. NDRFும் அங்கே இருக்குது, SDRF இருக்குது, ஆர்மி பர்சனல் அங்கே இருக்காங்க. எல்லாருமே ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸாக அங்கே போய் நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த மாதிரி சம்பவம் இதற்கு முன்னாடி லாஸ்ட் ஆகஸ்ட் 2020 நடந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் நடந்துக்குது. ஸோ எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஓகேவாக தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறது தான் என்னோட வேலை. ஸோ இங்கே சில கன்சர்ன்ஸும் இருக்குது. என்ன கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பைலட்ஸ் இருக்காங்களா, அவ்வளோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் இருக்காங்களா? இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியமானது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11,145 பைலட்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும், இந்த கமர்ஷியல் பைலட்ஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் 2030க்குள்ளே நமக்கு கிட்டத்தட்ட 10,900, தட் இஸ் க்ளோஸ் டு 11,000 பைலட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் கிட்டத்தட்ட 2024 எண்டில் 5,400 சொச்சம் இந்த ATCOs, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த ATCயில் இருப்பாங்க. ஸோ இவங்களும் இங்கே தேவை. ஸோ இந்த மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட்டை நம்ம ஜாஸ்தி பண்ணணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டுவோபொலியாக இருக்கா? ஏன்னா நீங்கள் ஃப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று இண்டிகோவில் போவீங்க, இல்லை டாட்டாவில் போவீங்க, புரியுதுங்களா? ஸோ இதை தாண்டி வேறு ஏர்லைன்ஸ் எல்லாம் எங்கே அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது. ஸோ இன்னும் நிறைய ஏர்லைன்ஸ் இங்கே வரணும். ஆப்வியஸ்லி ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். உதாரணத்துக்கு நீங்கள் விஜய் மல்லையாவோட கேஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ விஜய் மல்லையாவோட ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அவருக்கு ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ஒரு தலைவலியாகவே தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஏர்லைன் பிஸ்னஸில் கையை வச்சா இட்ஸ் அ ப்ளீடிங் எலிஃபென்ட்டு. அது ரொம்ப கஷ்டமானது. சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் அட்ஹேர் பண்ணணும், பேசஞ்சர் குவாலிட்டியும் நம்ம இருக்கணும், அட் த சேம் டைம் காம்படிட்டிவ் ரேட்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் விஷயம் என்னென்னா, இன்னும் நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்தாங்க, நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா சப்ளை செயின் டவுன் த லைனில் அதுவே ரெக்டிஃபை பண்ணி ரேட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஓரளவுக்கு இன்னும் பெட்டராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் இதில் நிறைய பிளேயர்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் பல பேரோட ரெக்வஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இருக்கக்கூடிய இந்த DGCA அவங்க பல தடவை பல பேருக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன பண்ணுதுன்னா, இண்டிகோக்கு வயலேஷன் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ், நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கு. அதே மாதிரி DGCA என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அகாசா ஏருக்கு அவங்களையுமே வந்து சில ரெகுலேட்டரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் இந்தியாவுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் லாங்கர் ரூட்டில் நீங்கள் எங்கெல்லாம் லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லேருந்து ஏதோ நீங்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி உடனுக்குடன் அவங்களுக்கு உண்டான வார்னிங்கை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ DGCAவும் அதோட வேலையை பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, சேஃப்டிலையும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் பெரிய ஒரு பிளாட்டாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதையும் ரொம்ப சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் அப்படின்னு ராம்மோகன் நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு. நாங்கள் இதில் எந்த தயதாட்சணையும் பார்க்க மாட்டோம். we will go into the depth of these investigation. ஏன்னா ஏர் டிராவல் எல்லாருக்கும் ஃபியூச்சர், அந்த ஃபியூச்சர் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த டெக்னிக்கல் விஷயத்துலன்னா கொஞ்சம் ஹியூமன் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். எவ்ரி ஹியூமன் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்க. அவர் சிஎம்மாக இருக்கலாம், எக்ஸ்சிஎம்மாக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு லாஸ் தான். ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு சிஎம்மாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய துயரங்கிறது ரொம்பவே பெரிய துயரம். இப்போ வந்து 1 crore காம்பன்சேஷன் டாட்டாஸ் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 241 பேருக்கும், இல்லை இறந்து போன 245 பேருக்கும் 245 கோடி அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒன்று முடிவு பண்ணியிருக்காங்க. பட் இது போதுமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதில் நிறைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ட்ராமா, அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ராமா, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ், ப்ளஸ் சோஷியல் எஃபெக்ட், இது எல்லாமே வந்து ரொம்பவே பெருசானது. இதை வெறும் காசு கொடுத்து ஈடுபடுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதை ஈடுபடுத்த முடியாது. இட்ஸ் அ வெரி டஃப் டாஸ்க். பட் இட் இஸ் அ டஃப் ரியாலிட்டிங்க. இந்த ரியாலிட்டியை நம்ம வந்து
புரிஞ்சே ஆக வேண்டும். இப்படி இருக்கும்போது யாரெல்லாம் இந்த மாதிரி சிஎம்சி, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிஎம் விஜய் ரூபானி அவர்கள் இறந்து போயிட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல் இந்த எக்ஸ் சிஎம் ஆஃப் குஜராத் இதே மாதிரி 1965 நடக்குதுங்க. அவர் பேர் என்ன, பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவருமே எக்ஸ் சிஎம் ஆஃப் குஜராத். 1965 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ பாகிஸ்தான் வார் நடக்கும்போது இவரோட பிளேனை, பேசஞ்சர் பிளேனை ஒரு ரெகானிசான்ஸ் ஏர்கிராஃப்ட், அதாவது வேவ் பார்க்க, உளவு பார்க்க சென்ற ஒரு விமானம் அப்படின்னு நினச்சி பாகிஸ்தான்காரங்க சுட்டு அவங்களுக்கு கொண்டுருவாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சஞ்சய் காந்தி அவர்கள், சஞ்சய் காந்தி வந்து அவர் ஸ்மால் பிளேனை அவர் பைலட் பண்ணி போகும்போது அவர் இதே மாதிரி இறக்குறாரு. பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஆந்திரா, அப்போது உங்களுக்கு தெரியும் YSR ரெட்டி அவர்கள், அவருமே இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் கிராஷில் தான் இறக்குறாரு. மாதவராவ் சிந்தியா அவர்கள், அவர் அந்த போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தார், சிவில் ஏவியேஷன் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தார். அவரும் இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்டில் தான் அவர் இறந்து போகிறாரு. இதே போல் மோகன் குமாரமங்கலம் அவர்கள், அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராக இருந்தார். அவரும் இந்த மாதிரி ஏர் கிராஷில் இறந்து போகிறாரு. டோர்ஜி காண்டு அவர்கள், யார் இந்த டோர்ஜி காண்டு அவர்கள் அப்படின்னா, இவர் எக்ஸ் சிஎம் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், அதாவது பேமா கண்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தந்தை. அப்போ அவருமே இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. எக்ஸ் லோக்சபா ஸ்பீக்கர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிஎம்சி பாலயோகி அவர்கள். அப்போ இவங்க எல்லாமே இந்த லாங் லிஸ்ட், இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்களும் இந்த ஏர் ஆக்சிடென்ட்ஸில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஏர் ஆக்சிடென்ட் இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்களா, இது இருக்கிறதுலே பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இந்தியாவிலே இதை விட 2 பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அந்த 2 ஆக்சிடென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1978 AI-835 அப்படிங்கிற ஃப்ளைட்டு, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து துபாயை நோக்கி போகுது. இப்போ துபாயை நோக்கி போகக்கூடிய இந்த ஃப்ளைட்டு அது வந்து ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகுது. 213 பேசஞ்சர்ஸ் இதில் இறந்து போகிறாங்க. இதே போல் 1996 ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இது எப்படின்னா, 2 பிளேன்ஸ் மிட் ஏரில் கிராஷ் ஆகுதுங்க. ஒன்று வந்து சவுதி அரேபியாவுக்கு போகுது, ஒன்று கஜகஸ்தான் ஃப்ளைட்டு. அப்போ சவுதி ஃப்ளைட்டு, கஜகஸ்தான் ஃப்ளைட்டு, இது ரெண்டுமே மேலே மோதி கிட்டத்தட்ட 349 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே இந்தியாவில் நடந்திருக்கு. ஆனால் கடந்த ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சேஃபான ஒரு பீரியடாக இருந்திருக்கு. உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 10 வருஷம் வஸ்ட் இன் ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா 1965 74. ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. உலகத்திலே பெரிய ஆக்சிடென்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த ஆக்சிடென்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனரி ஐலண்ட்ஸில் நடக்குது. ஒரு பேனாம் ஃப்ளைட்டு, பேனாம் 747, அப்புறம் ஒரு KLM போயிங், இது ரெண்டுமே ஒரு கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட 543 பேர் இறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் ஆல்ரெடி நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட்லேருந்தும் நம்ம விஷயங்களை கற்றுக்கிட்டு எப்படி ஏர் ட்ராவலை இன்னும் சேஃபாக்க முடியும் அப்படிங்கிற முயற்சி தான் எடுக்க முடியுமே தவிர இதை வந்து நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்தது, இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா ஏர் ட்ராவல் மட்டும்தானாப்பா, கொஞ்சம் பயமாக இருக்குது, வேறு ஏதாவது ட்ராவல் ஃபியூச்சரில் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இதை பற்றி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே படிக்கணும். எஸ்பெஷலி IIT வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அந்த ஹைப்பர் லூப் டியூபை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. 400 சம்திங் மீட்டர்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் IIT மெட்ராஸ் பண்ணுது. இதே மாதிரி இட்டலியில் இவங்க வந்து 2 ப்ராவின்ஸ் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு இதை லிங்க் பண்ணலாம் ஹைப்பர் லூப் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போரிங் கம்பெனி, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, போரிங் கம்பெனி எலான் மஸ்க், அவங்களும் இந்த ஹைப்பர் லூப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைப்பர் லூப்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஹைப்பர் லூப்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மேக்லெஃப், மேக்னெட்டிக் லெவிடேஷன் அண்ட் வேக்யூம், இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி, வேக்யூம்னா அங்கே காற்றே இருக்காது. அப்போ காற்று இல்லைனா எந்த விதமான ஒரு ரெசிஸ்டன்ஸும் எந்த விதமான தடையும் இருக்காது, ஃபாஸ்ட்டாக போகலாம். கிட்டத்தட்ட 1100 km/h ஸ்பீடில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 200 mph ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அப்போ சென்னையிலேருந்து உங்களுக்கு பெங்களூர் போகணுன்னா வெறும் 30 minutes தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி இப்போ நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீட்ஸில் போகும்போது வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அன்பேரபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி சைனாலேருந்து ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த வைப்ரேஷன்ஸையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் ரெடி பண்ணி வைப்ரேஷன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு ரெயில் ட்ராவலில் என்ன வைப்ரேஷன் இருக்கோ அது மட்டும் தான் வர மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபியூச்சராக இருக்கலாம். இது ஃபியூச்சராக இருந்தால் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விபத்துக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இதில் ஏதாவது சபட்டாச் பண்ணி அந்த டியூப் ஏதாவது உடைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. பதிவு எழுதியா நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சஞ்சலம் இருக்கலாம், மனசில் ஒரு பயம் இருக்கலாம், ஆஹா நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கும்போது இந்த பயம் வருமே, கண்ணு முன்னாடி வந்து போகுமே அப்படின்னு. பட் நீங்கள் இதில் ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் பலது இருக்குது.
இந்தியாவில் டேட்டா படி ஒரு நாளைக்கு 474 பேர் சாவறாங்க. எப்படி தெரியுமா? ரோடு ஆக்சிடென்ட்ஸில். ஆனால் ஏர் ட்ராவலில், ஏர் ஆக்சிடென்ட்ஸில் நடந்தது ரொம்பவே ரேரான விஷயம். இந்த மாதிரி விஷயம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 230 பேர், 245 பேர், இது எல்லாமே கூட்டினாலுமே ஒரு 1000 பேரை விட கம்மியாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ராவல் கொஞ்சம் கம்மி இங்கே. பட் இந்த ஏர் ட்ராவலை பார்த்து உடனே நம்ம பயந்துக்கணுமா அப்படின்னா கிடையாது. விதி வலியது. நடக்கணுன்றிருந்தால் நடந்து தான் ஆகும். எஸ்கேப் ஆகணுன்றிருந்தால் எஸ்கேப் ஆகி தான் ஆகணும். இப்போ எல்லாருமே 11A சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏர்லைன்லையும் புக் பண்ணுறாங்க. அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காரு. அவர் எப்படி எஸ்கேப் ஆயிருக்காரு அந்த ஸ்டோரி கேட்கறதுக்கே பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. பட் அவரையுமே திரு மோடி அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுங்க. இதில் வந்து பயப்படணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட கையில் இருக்குது. நடக்கணும்னு இருந்தால் அது எங்கே வேணால் நடக்கும் அப்படிங்கிற கருத்தோட உங்கள்கிட்ட இந்த விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.